ரஞ்சித் படம் குறித்தான ஒரு விமர்சன கண்ணோட்டத்தை சொல்வதற்கான ஜனநாயகம் இல்லை அப்படிங்கிறது எனக்கு முடிவானதுனால நான் அந்த படங்களை பார்க்கறது தவிர்த்துட்டேன். அதை பத்தி நம்ம பேசணும்னா தேவையில்லாத அம்பேத்கரை பேரை பயன்படுத்துகிற ஒரு இடத்துல கூட அம்பேத்கரி அரசியலை பேசுறதே கிடையாது. அந்த சீன் எங்க வருது அப்படின்னு பார்த்தா கால் மேல கால் போடுவேன்டா போட்டு போடுவேன்டான்னு சொல்றதை நான் பார்த்தேன். எனக்கு பார்த்த உடனே எனக்கு வேடிக்கை ஆயிடுச்சு. ஏன்னா படம் ஓப்பனிங்ல இருந்து அந்த படம் என்ன சொல்லுதுன்னா, நில உரிமைக்காக 2 தலைமுறையா பல உயிர்கள் சாகுது, ஊரை விட்டு போறாங்க, அவ்வளவு உயிர் தியாகம் பண்ணி அவ்வளவு போகுது, நிலம்தான் நமக்கு அப்படின்னு வருது. படம் முடியும் போது என்ன முடியுதுன்னா, நீங்க ஆல்டர்னேட்டிவா கவுண்டம்பாளையம் அப்புறம் இந்த திரௌபதி எடுக்கிற யார் பாக்குறாத? நீங்க எவ்வளவு பேசினாலும் ஜாதியில படம் எடுக்கிறாங்க, மாரி செல்வராஜ் இப்படி எடுத்துட்டார், ரஞ்சித் எப்படி எடுத்துட்டாலும் டாப் டைரக்டரா மாரி செல்வராஜ் ரஞ்சித் தான் இருக்கிறாங்க. கவுண்டம்பாளையம் ஆட்களையோ அந்த மோகன்ஜி எடுக்கிற ஆளையெல்லாம் அந்த சமூகத்தை சேர்ந்த கூட ஒத்துக்கலையே. பரதராஜா மாதிரியான மிக சிறந்த கலை வடிவம் கொண்டு மிக சிறந்த முதல் மரியாதை போன்ற படத்திலே இருக்குதுன்னு சொன்னா, அப்ப ஜாதி அடையாளத்தை பப்பரப்பான்னு காமிச்சவங்க படத்துல இருக்கதானே செய்யும். காந்தி ஒரு சாதாரண கோமண மாதிரி கட்டிக்கிட்டு சட்டை இல்லாம இருந்தாருன்னா அது தியாகமா பேசப்படுது. அது போல ஒரு உடை அம்பேத்கர் உடுத்தி இருந்தா என்ன பேசியிருப்பாங்க? அம்பேத்கர் அரசியல் சட்டத்தை அவர் எழுதினாரு. இந்தியாவின் பெரிய அறிவாளிக்கான குறியீடு அவர் தான். ஆனா அவர் சிலை தான் அடிக்கப்படுது. ஏன் அடிக்கப்படுது? காந்தி சிலை அடிக்கப்படுதா? படிக்கவே கூடாதுன்னு பள்ளிக்கூடத்தை முன்னார் ராஜாஜி சிலை அடிக்கிறாங்களா? இது ஒரு ஒப்பீடா இல்லையா? அதை செய்யணும்னு தோன்ற மாதிரி இல்லைங்க. நான் என்ன சொல்றேன்னா, ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு எழுத்தாளர், திராவிட இயக்க சிந்தனையாளர் வே. மதிமாறன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் சார். வணக்கம். பொதுவாக ஒரு டாக் தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. வெற்றிமாறன், மாரி செல்வராஜ், ரஞ்சித் இவர்களுடைய படங்கள் தொடர்ந்து சாதியத்தை பேசுது. இவர்கள் பேசுகிற படம் ஒரு சாதியை தூக்கி பிடிப்பதாகவும் இன்னொரு சாதியின் மீது வெறுப்பை விதைக்கிற ஒரு படமாக இருக்கு அப்படின்னு ஒரு டாக் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. நீங்க திரை சார்ந்து நிறைய பேசி பார்த்துருக்குறோம். நீங்க இந்த தலித் சினிமா அப்படிங்கிறது இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அதிகரிக்கிறது, இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய இறுக்கத்தை ஏற்படுத்துறாங்க அப்படிங்கிற கருத்தை எப்படி பார்க்குறீங்க? இவங்க ஜாதிய சினிமாங்கிறது தமிழ் சினிமாவில் ரொம்ப நாளாக இருக்கிற ஒன்று. இன்னொன்று இவங்க எடுக்கிறது தலித் சினிமா அப்படிங்கிற கான்செப்டில் இல்லைங்கிறது என்னோட. சாதி ஒழிப்பு சார்ந்த ஒரு தலித் சினிமா அப்படிங்கிறதுலாம் இவங்ககிட்ட இல்லை. நீங்கள் சொன்ன 3 பேர்ட்டையுமே அது இல்லை. தலித் கூறுகள் அதில் இருக்குது. தலித் மக்களோட வாழ்வியல், தலித் மக்களோட கூறுகள் இருக்கே தவிர சாதி ஒழிப்புக்கான கூறுகள் 3 பேர்ட்டையுமே இல்லைங்கிறது அவங்க சினிமா நான் பார்த்த வரைக்கும். சினிமாக்களில் வெற்றிமாறனோட அந்த படங்களில் நீங்கள் குறிப்பாக சொல்கிற படம் அந்த அசுரன், அந்த படம். அப்புறம் இவரோட மாரி செல்வராஜோட மாமன்னன் நான் பார்த்தேன். ரஞ்சித்தோட படங்களில் நான் முன்ன படங்களில் மெட்ராஸ் அதுக்கு முன்னால் உள்ள படம் பார்த்தேன். அதுக்கப்புறம் உள்ள படம் நான் அதை பார்க்கல. ரஜினி படம் அது சார்ந்த படங்கள் நான் பார்க்கல. ஏன்னா அதை திட்டமிட்டே பார்க்கல. ஏன் பார்க்கலன்னு சொன்னால், அந்த கபாலி படம் வரும்போது அந்த படத்தில் ரஜினியோட அவர் பண்ணும்போது ரஜினி குறித்து ஒரு பாடல், நெருப்புடாங்கிற ஒரு பாடல் வந்தது. ஸோ ரஜினியை பற்றி ரொம்ப தீவிரமாக ப்ரமோட் பண்ணுற ஒரு விஷயமா அது இருக்கும்போது, நம்ம ரஜினி பற்றி அந்த பாடல் குறித்து ரஜினி குறித்து விமர்சனம் பண்ணும்போது அது ரஞ்சித் ஆதரவாளர்கள், ரஜினி ரசிகர் அல்லாத ரஞ்சித் ஆதரவாளர்கள் ஒரு தீவிரமான ரஜினி ரசிகர் கண்ணோட்டம் எடுத்து முற்போக்காடலை கடுமையை விமர்சிக்கிற கண்ணோட்டத்துக்கு மாறிச்சு. அப்போ இது நம்ம அப்போ திரும்பி போகும்போது இப்போ எனக்கு தெரிந்தே என்னோடு நல்ல பழகிய பல நண்பர்களே ரஜினிகாந்த் விமர்சனம் பண்ணாலே தலித் விரோதின்னு சொல்லுகிற கண்ணோட்டத்துக்கு அந்த படம் கட்டமைச்சுது. ஆரம்பத்தில் அந்த பாடல் வரும்போது அதுக்கு நானே ஒரு உதாரணம். அப்புறம் அதுக்கப்புறம் அந்த பாடல் அது சம்பந்தமான விஷயங்கள் வரும்போது தொடர்ந்து அது வந்தது. அந்த படத்தை நான் பார்க்கல. அதுக்கப்புறம் பார்த்துட்டு, ஏன்னா ஒரு படத்தை நம்ம பார்த்தோம்னா அந்த படத்தை பற்றியான கருத்து சொல்லணும். நம்ம அந்த கருத்து நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லணும், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லணும் போது ரஞ்சித் படம் குறித்தான ஒரு விமர்சன கண்ணோட்டத்தை சொல்வதற்கான ஜனநாயகம் இல்லை அப்படிங்கிறது எனக்கு முடிவானதுனால நான் அந்த படங்களை பார்க்கறத தவிர்த்துட்டேன். அதை பற்றி நம்ம பேசணும்னா தேவையில்லாத நல்லா இருக்குன்னு சொல்றத நல்லா இல்லைங்கிற அந்த படத்தை பார்த்தா நல்லா இருக்குன்னு மட்டும்தான் சொல்லணுங்கிற ஒரு கண்ணோட்டம் பாடல் உருவாகிறதுக்கு முன்னாலே வந்தது. அப்போ நீங்க ரஞ்சித் படத்தை குறித்து ஒரு விமர்சனம் இருக்கு, எதிர்மறை அதை கருத்து சொல்லணும்னா அது சொல்வதற்கான ஜனநாயக முறை இல்ல. குறிப்பா தோழமையான நம்ம நண்பர்களே கோச்சிக்கிற அளவுக்குலாம் அது மாறுதுங்கிறதுனால நான் ஒரு படத்தை பார்க்கல. அந்த கபாலியும் பார்க்கல, காலாவும் பார்க்கல, அந்த படங்களை பார்க்கல. அந்த கபாலி படம் பார்க்கல. அதுக்கப்புறம் அந்த பாடல் காட்சி வச்சு நம்ம பேசும்போது தொடர்ந்த விவாதமும் அதுக்கப்புறம் வந்ததுக்கு பிற்பாடு பெரியாரிஸ்டுகளுக்கு எதிராக கட்டமைக்கிற கண்ணோட்டமும் அப்பவே உருவாச்சு. ஆனா படத்தை பார்த்துட்டு ரிலீஸ் ஆன உடனே யூஎஸ்ல இருந்து முதல்ல அங்கே ரிலீஸ் ஆயிருக்குது. அங்கிருந்து பார்த்துட்டு ஒரு தோழர் எனக்கு ஃபோன் பண்ணாரு. தோழர், நீங்க பேசுறது, நீங்க பதிவு பண்ண பல விஷயங்கள், குறிப்பாக கால் மேல் காலை போடுவேண்டா, அப்புறம் கோட்டு போடுவேண்டாங்கிறத அம்பேத்கர் பற்றி நான் பேசுனது இருக்குது. உடை அரசியல்ங்கிறதுல யாரோட உடை எளிமையானது அப்படிங்கிறதுல நான் மேடையில பேசியிருக்கிறேன், புத்தகங்களும் எழுதியிருக்கிறேன். 2014 இருந்து 10ல இருந்து பேசியிருக்கிறேன், எழுதியிருக்கிறேன். அதுல எளிமையான உடைன்னு சொன்னா பெரியாரோட உடை தான். காந்தியோட உடை எலும்பி கிடையாது. அது ஒரு திட்டமிட்ட காஸ்டியூம்.
எளிய மக்கள் மத்தியில செல்வாக்கு பெறுவதற்காக அதுவும் குறிப்பா வந்து ஒரு டெல்லி மாதிரியான கடும் குளிர் உள்ள பிரதேசத்துல கூட அவர் சொட்டு கூட சட்டை கூட போடாம இருக்கிறாருங்கிறது வந்து அது திட்டமிட்டு தயாரிக்கப்பட்ட உடையா இருக்குது. நீங்க சாதாரண நபர் ஒரு சட்டை கூட இல்லாம இருக்க முடியாது டெல்லி மாதிரி கடும் குளிர் உள்ள பகுதிகள்னா. அது வந்து அந்த காஸ்டியூம் அவர் வந்து என்ன பண்றாரு, எளிய மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெறுவதற்காக ஒரு திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட காஸ்டியூம் அது. எளிமையான உடல் தான் பெரியார் தான். அவருக்கு எது வசதியா இருக்கோ அப்படிதான் லுங்கி கட்டிட்டு தான் இருப்பார். லுங்கி கட்டி தான் டெல்லிக்கே போவார். அவர் அப்படிதான் இருப்பாரு. அவர் தான் எளிமையான உடை. டாக்டர் அம்பேத்கர் உடை வந்து நீங்க எளிமை உடைன்னு சொல்ல முடியாது. அதிகாரத்துக்கு எதிரான உடை அது. அப்ப அம்பேத்கர் எப்படி உடை உடுத்துவார்னா, அவர் இவ்வளவு காலமா எங்க மக்களை நீ வந்து சட்டை போடக்கூடாது, ரோட்ல நடக்கக்கூடாது, இடுப்புல துண்டு கட்டணும்னு சொல்லிக்கிட்டு இருந்ததுக்கு அதிகார எதிர்ப்பு குறியீடாக அம்பேத்கர் எப்பவுமே கோட் சூட் போட்டதுக்கு காரணம் என்னன்னா, இங்க இருக்கிற ஒட்டுமொத்த தலித் மக்களின் ஒரு குறியீடா அவர் இருக்கிறாரு. அப்ப அவரோட உடை, நடை, பாவனை எல்லாமே என்னன்னா கோடிக்கணக்கான தலித் மக்களை ரெப்ரசென்ட் பண்ற ஒரு பாணியில அவர் எழுத்துக்கள், பேச்சுக்கள் மட்டும் இல்ல, அவரோட பாடி லாங்குவேஜ் அப்படித்தான் இருக்கும். எங்க இருந்தாலும் நீங்க எங்கேயுமே நீங்க அம்பேத்கர் போட்டோஸ் உட்கார்ந்து இருக்கிற பாத்தீங்கன்னா, அவர் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்த படம் தான் நீங்க பாப்பீங்க. எங்க இருந்தாலும் சாதாரணமா இப்படி பிளாட்டா உட்கார்ந்து இருக்கிற படத்தை நீங்க எங்கேயுமே பார்க்க மாட்டீங்க. எந்த போட்டோ இருந்தாலும் காந்தியோட உட்கார்ந்தாலும் சரி, வெள்ளக்கார உட்கார்ந்தாலும் சரி, காலத்துக்கு கால் மேல் போடுவாரு. சில போட்டோஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சினிமா ஹீரோ மாதிரி செவுத்துல கால் வச்சுலாம் உட்கார்ந்துருப்பாரு. அப்ப என்னன்னா அவர் எப்பவுமே அவர் பிளான் பண்ணியிருந்தாரு. நம்ம வந்து ஆதிக்கத்துக்கு எதிரான ஒரு குறியீடா இருக்கிறோம். நமக்கு பின்னால் கோடிக்கணக்கான தலித் மக்களை ரெப்ரசென்ட் பண்ணும்போது நம்ம கூனி குறுகி இருக்கிற மாதிரியான பாடி லாங்குவேஜ் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த கம்பீரம் அவர்கிட்ட எப்பவுமே இருக்கும். நிமிர்ந்து தான் இருப்பார். குனிஞ்சு மாதிரிலாம் நீங்க பார்க்க முடியாது. அதனால அம்பேத்கர் உடை என்பது அது எளிமையா இல்லாட்டிலும் கூட அது ஒரு ஆதிக்க எதிர்ப்பு குறியீடு அப்படிங்கிறத நான் அப்படி அந்த புத்தகத்துல தான் எழுதியிருக்கிறேன். இந்த படத்துலயும் அதுதான் வசனமா வந்திருக்குது. இந்த படத்துல ஹைலைட்டா வசனம் வந்து தோழர் நீங்க அம்பேத்கர் பத்தி சொன்ன விஷயத்துல வந்து நான் கால் மேல கால் போடுவேன்டா, நான் கோட்டு போடுவேன்டா அப்படிங்கிற உடை அரசியல் எடுத்து இந்த இடத்துல அப்படியே அந்த வசனத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு சொன்னாப்புல. அப்புறம் நிறைய பேர் அதை பத்தி இணையத்தில் எழுதினாங்க. பேராசிரியர் சுபவி கூட தொலைக்காட்சியில பேசினாரு. மதிமாறன் சொன்ன விஷயம் அதுல வந்திருக்குதுன்னு. அதுக்கப்புறம் பார்க்கல நான். அதுக்கும் மதிமாறன் வந்து தேவையில்லாம இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு விமர்சனம் வந்துச்சு. அப்புறம் அதை பத்தி சொல்லல. அதுக்கப்புறம் அந்த படத்தோட கிளிப்பிங்ஸை நான் கொஞ்ச நாள் கழிச்சு டிவியில பார்த்தேன். அந்த சீன் எங்க வருது அப்படின்னு பார்த்தா, கால் மேல கால் போடுவேன்டா, கோட்டு போடுவேன்டான்னு சொல்றத வந்து நான் பார்த்தேன். எனக்கு பார்த்த உடனே எனக்கு வேடிக்கை ஆயிடுச்சு அது. ஏன்னா அவர் சீனாக்காரனை பார்த்து சொல்றாரு, நான் கால் மேல கால் போடுவேன்டா, கோட்டு போடுவேன்டா. சீனாக்காரன் உன்னை என்னைக்கு போட வேணாம்னு சொன்னா, நீ கால் மேல கால் போட்டுக்க, கோட்டு போட்டுக்க, எது வேணுமாலும் போட்டுக்க. உன்னை கால் மேல கால் போடக்கூடாதுன்னு சொன்னது, கோட் போடக்கூடாதுன்னு சொன்னது உள்ளூர்ல இருக்கிறவன், பக்கத்து தெருவுக்காரன், ஒரே மொழி பேசுறவன், உள்ளூர்ல இருக்கிறவன் தான் சொன்னா கால் மேல கால் போடக்கூடாதுன்னு. சீனாக்காரனுக்கு கால் மேல கால் போட்டான்னு, வெள்ளக்காரனுக்கு நம்ம கால் மேல கால் போட்டான்னு, கோட் போட்டான்னு, அதை வரவேற்கிறதான போது இதை சரியா இடத்துல அவங்க வைக்கல அப்படிங்கிறத நண்பர்கிட்ட ஒருத்தர் பகிர்ந்துகிட்டேன். அதை ஒருத்தர் போய் எழுதிட்டாரு அப்படிங்கிறதுனால அந்த 2 படத்தை அவர் படத்தை நான் பார்க்கல. அதுக்கப்புறம் மற்ற படங்கள் நான் பார்த்தேன். எனக்கு வந்து இவங்க சாதிய எடுத்துக்கிட்டு போய் அடுத்தவங்க மேல திணிக்கிற மாதிரியான கண்ணோட்டங்கள் நான் பார்த்த ரஞ்சித் படத்துல, அதுக்கு முன்னால பார்த்த ரஞ்சித் படத்துலையும் சரி, மாரி செல்வராஜ் படத்துலையும் சரி, அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. அதுக்கு முன்னால இருந்த படங்கள்ல தான் சாதி அடையாளம், ஆதிக்க ஜாதி அடையாளத்தை தலித் மக்களுக்கு எதிரான கான்செப்டோடு கட்டமைக்கப்பட்ட படங்கள் தான் இருந்ததுங்கிறதா உண்மை. இப்ப தேவர் மகன் படத்தை பத்தி சொல்றாங்க, கவுண்டர் சின்ன கவுண்டர் படத்தை பத்தி சொல்றாங்க. இது எல்லாமே அந்தந்த பேரோட வந்து ஒரு படம் தானே, சாதியோட வந்திருக்கிறதுங்கிறது அது நம்ம பேரோட வந்ததுங்கிறது அந்த படம் முதல்ல சின்ன கவுண்டர் வந்து தேவரமன் வந்ததுன்னு. அதுக்கு முன்னால வந்த படங்கள்லாம் சாதி எதிர்ப்பு படங்கள்லாம் கிடையாது. அதுவும் சாதி உள்ள படங்கள் தான். பிள்ளமார் குடும்பத்துல வந்த கதை, அதுக்குள்ள தேவர் குடும்பம், அந்த குடும்பம்ங்கிற குடும்பத்து கதை பேசும்போதே அப்படிப்பட்ட கதை அமைப்பு அந்த மாதிரி குடும்பங்கள் தான் இருக்கும். நீங்க குடும்ப கதை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பழைய படங்கள்ல நீங்க குடும்ப கதை சென்டிமெண்டான ரொம்ப குடும்ப கதையான நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிச்ச எல்லா குடும்பங்கள் பாத்தீங்கன்னா அது ஆதிக்க பிளமார் குடும்பத்து கதையா இருக்கும். அவங்க பணக்கார குடும்பத்துல இருப்பாங்க, அந்த குடும்பம் அண்ணன் தம்பிங்க பிரிஞ்சிருவாங்க, அவங்க ஒண்ணு சேருவாங்க, அந்த குடும்பத்துக்கு பிரச்சனை வந்துரும்னு சொல்லி ஆதிக்க ஜாதியில் உயர்ந்த ஜாதி குடும்பம் பணக்கார குடும்பத்தின் பிரச்சனைகள் தான் இங்க வந்து பாசமலரா காட்டப்பட்டது. பல்வேறு குடும்ப அண்ணன் தம்பி பாசமா காட்டப்பட்டது. நிலவுடைமை சார்ந்து இருக்கும். பழனின்னு ஒரு படத்துல அண்ணன் தம்பி எல்லாம் பாசமா இருப்பாங்கன்னு வராங்கன்னா அது நிலவுடைமை சார்ந்த குடும்பமா இருக்கும். அவங்ககிட்ட நிலம் இருக்கும், பண்ணையார் புடுங்கி வச்சுப்பாரு. இதெல்லாம் வருது இல்லை, இதெல்லாம் ஆதிக்க ஜாதி சமூகம் சார்ந்த குறியீடுகளோட தான் சினிமா இருந்திருக்குது. ஒடுக்கப்பட்ட ஜாதி ஒடுக்கப்பட்ட மக்களின் குறியீடாக சினிமாக்கள் இல்லை அப்படிங்கிறது அதுக்கு முன்னால உள்ளதுதான். இப்ப இவங்க வந்ததுக்கு பிற்பாடு இங்க இருந்து கேரக்டர் உருவாக்குறாங்கல்ல. நான் எப்படி பாக்குறேன்னா, கதாநாயகனாக ஒரு தலித்தை காட்டுகிறார்கள்ல, அதுவே இவங்களுக்கு பிடிக்கலங்கிற கண்ணோட்டம் தான். அது சரியா தப்பாங்கிறது அதுதான் அவங்க எப்படி கேட்கறாங்கன்னா, இப்ப தேவர்மன் படத்தை இன்னொரு தேவர் தான் எதிரியா காட்டுறாங்க, சின்ன கவுண்டர் படத்துல இன்னொரு கவுண்டர் தான் எதிரியா காட்டுறாங்க. இப்ப இவங்க வந்து இன்னொரு சமூகத்திலே எதிரியா காட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு வாதம் இல்ல. அது பங்காளி தகராக எடுக்கப்பட்டதுதான். அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனாலும் அதுல தேவர் மகள்ல தேவர் அல்லாத மற்ற சமூக மக்கள் எப்படி காட்டுறாங்கிறது முக்கியம் இருக்குல்ல. மற்ற சமூக மக்கள் எப்படி காட்டுறாங்க? நீங்க வந்து தேவர்மான்ல இவர் எல்லாத்துக்கும் நல்லவரா காட்டுறாருன்னா அவர் சமமா நடத்தல இல்ல. அவர் நடந்து வரும்போது தரையில உட்காந்து சாப்பிடுறாங்க, அவர் நடந்து வரும்போது வேட்டி உருவிட்டு நிக்கிறாங்க, இப்படி அடிமையா நிக்கிறாங்கல்ல. பங்காளியோடு சரிசமமா சண்டை போடுவதை விடவும் தனக்கு மரியாதை செலுத்துற மக்களை அடிமை போல் பாவிக்கிறது ரொம்ப மோசமானது. அப்ப அந்த காட்சியமைப்பு இருக்கிறது காட்டுறதுன்னு சொன்னா ஒரு கேரக்டரை கூட நீங்க மாற்றி காட்டவே விரும்பல. அதுக்கு முன்னால முதல் மரியாதையே அப்படிதான்.
முதல் மரியாதை கேரக்டர்ல கூட பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல நல்ல படம் தான். ஆனா அந்த கதாபாத்திரம் வந்து அவர் ஒரு தேவர் சமூகம் சார்ந்த சமூகத்துல இருந்து எடுக்கப்பட்ட கதையா காட்டப்படுது. அந்த கதைக்களத்துல தான் போகுது. நீங்க அதை கூட சொல்லலாம். அதுல தானே ஒரு மருமகனை வில்லனா காட்டுறாரு, அவர் தானே மோசமானவரா இருக்கிறாரு, அவர் தானே வந்து திருடனா இருக்கிறாருலாம் நீங்க சொல்லலாம். அது இந்த சூழலுக்கு போகுது. ஆனா மிக சிறந்த மனிதனாக காட்டப்படுற சிவாஜி கணேசன் கேரக்டர்ல நீங்க ஒரு தலித் பெண்ணா தான் அக்கா பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா அவரு வந்து தன்னோட ஆதிக்கம், ஜாதி ஆதிக்க குறியீட காட்டுற குறியீடுகள் இருக்கு பாருங்க, அது வேதனைப்படுத்துறதா இருக்கு. அப்ப அவரு வந்து அந்த பெண்ணோட அப்பா வராருல, தலித் செங்கோடன் ஒருத்தர் வராருன்னா, அவர் செருப்பு தைக்கிறவரோ ஏதோ ஒரு குறியீடா வராரு. அப்ப இவர் முன்ன நிக்கிறது இருக்குல்ல, பணிவா நிக்கிறது, அவ்வளவு பெரிய வயதானவர், சட்டையெல்லாம் கழட்டிட்டு துண்டோட இப்படி நிக்கிறது, ஏன் அப்படி நிக்கணும்? அவ்வளவு ஒரு நல்ல மனிதர், அவர் முன்னால் அப்படி நிக்கிறவர் காட்சியை ஏன் அதை வைக்கணும் டைரக்டர்? அது மட்டும் இல்லாம இவர் காலில் முள்ளு குத்துச்சுன்னா இவர் குனிஞ்சு எடுக்க மாட்டாரு, செங்கோடன் வந்து எடுக்கிறாருல. இது எவ்வளவு பெரிய வேதனைக்குரிய வன்முறையான காட்சி இல்ல இது? இது போன்ற காட்சிகள் பாரதராஜா மாதிரியான மிக சிறந்த கலை வடிவம் கொண்டு மிக சிறந்த முதல் மரியாதை போன்ற படத்திலே இருக்குதுன்னு சொன்னா, அப்ப ஜாதி அடையாளத்தை பப்பரப்பேன்னு காமிச்சவங்க படத்துல இருக்கதானே செய்யும் அப்படிங்கிறது அதுக்கு முன்னால உள்ள படங்கள் அப்படிதான் இருந்திருக்குது. ஆனா திராவிட இயக்கம் எடுத்த சினிமாக்கள் அப்படி இல்லை. உழைக்கும் மக்களை ரொம்ப கூலி குறுகி காமிச்ச மாதிரியான சினிமாக்கள்ல, கலைஞர் எழுதின வசனங்கள்லயோ, கலைஞர் திரைக்கதை எழுதுற படங்கள்லயோ, மாரி செல்வராஜ் இவங்க வரதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி படங்கள் இருக்கு. ஆனா திராவிட இயக்கம் அவங்க கலைஞர் பங்களிப்பு பண்ண திரைக்கதை வசனம் பண்ண படத்துல, அண்ணா பண்ண படங்கள்ல பாத்தீங்கன்னா இது மாதிரியான விஷயங்கள்ல வில்லனா வந்து ஆதிக்க ஜாதியை சேர்ந்தவங்களே போட்டிருக்கிறாங்க. ஒரு பிள்ளைமார வரனா பிள்ளைமார வில்லரா வரான்னு காட்டுவாங்க. ஆனா ஒடுக்கப்பட்ட மக்களை, தலித் மக்களை வந்து இழிவான குறியீடோர் காட்டுற மாதிரியான கதாபாத்திரம் அவங்க சிருஷ்டிச்சு கிடையாது. அவங்க படங்கள் அப்படி இருந்தது கிடையாது. அதுக்கு பிற்பாடு வந்து அதுக்கு முன்னால வந்து பின்னால வந்து பல படங்கள் அந்த காட்சி அமைப்புகள் இருந்திருக்குது. ஆனா இதுல வந்து ரஞ்சித் அப்புறம் மாரி செல்வராஜ் போன்றவரோட சிறப்பா நான் என்ன பாக்குறேன்னா, ஒரு கதாபாத்திர தலித் அடையாளத்தோடு காட்டுவது அது ரொம்ப முக்கியமா நான் பார்க்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னால கதாநாயகனா இருப்பதற்கு வந்து ஒரு தலித்துங்கிறது, ஒரு தலித்தா இருந்தாருன்னா கதாநாயக அந்தஸ்து கிடையாதுங்கிற கட்டமைப்பு உண்டு. நீங்க மதுரை வீரன்ல வந்து எம்ஜிஆர் கூட பாத்தீங்கன்னா, மதுரை வீரன்னா ஒரு அருந்ததியர் சமுதாயத்தை சேர்ந்தவர், ஒரு குறியீடு மதுரை வீரன்கிறது. எம்ஜிஆர் மதுரை வீரன் அந்த படத்துல நடிச்சிருப்பாரு. அவங்க அப்பா அம்மா யாருன்னு பாத்தீங்கன்னா செருப்பு தைக்கிற தொழிலாளின்னு என்எஸ் கிருஷ்ணன், அவங்க தான் அவங்க அப்பா அம்மாவை காட்டுவாங்க. ஆனா அதை எப்படி கொண்டு போவாங்க? கதாநாயகனுக்கு வந்து ஒரு தலித்தா இருந்தா அது தகுதி குறைவா இருக்குங்கிற கண்ணோட்டம் உருவானதுனால என்னவா மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அப்பா அம்மா வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எடுத்து வளர்த்தாங்கன்னு காட்டுவாங்க கடைசியில. அப்ப அவங்க வந்து பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் கிடையாது, எடுத்து வளர்த்தவங்கன்னு காட்டும்போது அப்ப அவர் தலித் இல்லைங்கிறத கன்வே பண்றாங்க. அதே மாதிரி மணிவண்ணன் எடுத்த ஆண்டான் அடிமைன்னு ஒரு படம், அதே மாதிரி செருப்பு தைக்கும் தொழிலாளிக்கு மகனா தான் அவர் வளருவாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா எடுத்து வளர்த்திருப்பாங்க. யார் பாருன்னா அவர் வந்து அவங்க அப்பா பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் யாரு பாத்தீங்கன்னா ஒரு பார்ப்பன குடும்பத்துல இருந்து வந்தாங்கன்னு. இது போன்ற கதாநாயகன் ஒடுக்கப்பட்ட சமூகத்துல காமிச்சாலும் பிறப்பால் அவர் ஒடுக்கப்பட்டவர் கிடையாது, வளர்ப்பால் தான் காட்டுற அந்த, ஏன்னா அது ஒருவேளை கதாநாயகனுக்கு அந்தஸ்து குறைஞ்சிருமோங்கிற கண்ணோட்டம் இரு சமூகத்தில் இருக்கதான் செஞ்சது. இன்னும் சொல்ல போனா கதாநாயகர்களாக தமிழ் சினிமாவில் வலம் வருகிற பல பேர் வந்து தலித் சமூகத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் கூட வெளியில தங்க ஜாதியை ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியாம நிலை இருக்குது. அவங்க நடிக்கிற படத்துக்குள்ளாரே அவங்க தலித்தா காட்டக்கூட முடியாது. மற்ற ஜாதிக்காரர்கள் அவங்க ஜாதி அடையாளத்தோடு நடிக்கிறாங்கன்னு வச்சுக்கீங்க. ஒரு ஜாதியில வரவங்க தன் ஜாதி பெருமை பேசுகிற நாயர்களா கூட அவங்க ஜாதியில நடக்கிற கேரக்டர் நடிக்குது. ஒரு கதாநாயகன் பிறப்பால் தலித்தா இருக்கிறாருன்னு சொன்னா தலித் அடையாளத்தோடு அந்த கதாநாயகன் தன் படத்தில் நடிக்க முடியாத ஒரு சூழலாகவும், தன்னோட தலித் அடையாளத்தை மறைத்துக் கொள்ள வேண்டிய சூழலாகவும், இன்னொன்று தான் கிறிஸ்துவரா இருந்தால் அது கிறிஸ்துவரா தெரியாம இந்து பேரோட இயங்க வேண்டிய சூழல் தான் தமிழ் சினிமாவில் இருந்ததுங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அந்த சூழல்ல வந்து ரஞ்சித், மாரி செல்வராஜ், வெற்றிமாறனோட பங்களிப்பு ஒரு தலித் கேரக்டராகவே காட்டுவதுங்கிற முறையில் அது வரவேற்கக்கூடியது தான். ஆனா அது வந்து ஜாதியை வந்து ஆதிக்கமா செலுத்துதுங்கிறது வந்து ஜாதி ஆதிக்கத்தை செலுத்துற குரல் தானே தவிர அதுல ஜாதி ஆதிக்கம்லாம் செலுத்தல. இன்னொன்னு என்னோட கண்ணோட்டத்துல அது பெரிய தலித் விடுதலையும் சொல்லல. கிருஷ்ணசாமி போன்றவங்களும் இதே டோன்ல நான் வேற வார்த்தைகளை சொல்றாரு. இந்த வாழை படமா இருக்கட்டும், இவர்களுடைய படங்களா இருக்கட்டும், வழிகளை சொல்றாங்க, அதற்கான விடுதலைக்கான வழிகளை சொல்றது இல்லை அப்படின்றாங்க. இப்போ கிருஷ்ணசாமி போன்றவங்க இது வந்து இவங்க இந்த மாதிரி கொடுமைப்பட்டவங்க இன்னும் பின்னோக்கி கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி? இல்ல அவரு கிருஷ்ணசாமி வந்து பின்னோக்கி கொண்டு போடுறதா கிருஷ்ணசாமி சொல்றாரு அப்படிங்கிறதுலே இந்த படத்துக்கான அங்கீகாரமா தான் நான் பாக்குறேன். இந்த சமூகத்தை குறிப்பாக இன்னைக்கு தமிழ் சமூகத்துல வந்து ஒரு மிக மோசமான ஒரு தலைவராக கிருஷ்ணசாமி அறியப்பட்டிருக்கிறார். இடஒதுக்கீடு வேணான்னு சொல்வது, இடஒதுக்கீடு வேணான்னு சொல்வதற்கு காரணம் ஆதிக்க ஜாதி எதிர்ப்புல இருந்து அவர் சொல்லல. தனக்கு கீழே இருக்கிற அதே மாதிரியான ஒடுக்கப்பட்ட சமுதாயம் இருக்கிற பறையர் மற்றும் சக்கிலியர் சமுதாயத்தோடு சேர்ந்து பேசுகிற தன்மை தனக்கு வந்து இழிவா இருக்குமோங்கிற ஒரு அரசியல் ஒரு ஜாதிய கண்ணோட்டம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கண்ணோட்டத்தின் அடிப்படையில் எங்களை பட்டியல இருந்து எடுத்துருங்கிற கோரிக்கை வந்து இது ரொம்ப மோசமான கோரிக்கை இல்லை. ஒரு ஆதிக்க ஜாதிக்காரர்கள் வைக்கிற கோரிக்கையை விட ஒரு மோசமான ஒரு கோரிக்கையா இருக்குல்ல. எனக்கு இடஒதுக்கீடு வேணாங்கிறது என்னன்னா, என்ன வந்து பறையர் மற்றும் அருந்ததி சமுதாயத்தோட சேர்க்காத, நான் அது கிடையாது, பட்டியலில் இருக்க வேண்டாம், நான் அதை விட ஆதிக்கமானவன்கிற கண்ணோட்டம் தான் ஜாதிய கண்ணோட்டம். அதனால அவர் அதை பத்தி பேசுறதுக்கு வந்து ரைட்ஸ் இல்லைங்கிறது என்னோட அபிப்பிராயம். ஆனா இவங்க படங்கள்ல வந்து இந்த கூறுகள் வந்து அம்பேத்கரிய கண்ணோட்டமும் சாதி ஒழிப்பு கண்ணோட்டம் பெரியார் கண்ணோட்டம் கிடையாது.
இவங்க வந்து அம்பேத்கரை பேரை பயன்படுத்துகிறாரே தவிர ஒரு இடத்துல கூட அம்பேத்கர் அரசியலை பேசுறதே கிடையாது. சில இயக்குனர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க அம்பேத்கரை பயன்படுத்துவதே வந்து இந்திய அளவுல ஒரு மார்க்கெட்டுக்காக தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அம்பேத்கரை பயன்படுத்துவதே இந்திய அளவில் மார்க்கெட். நான் மற்றவங்க பயன்படுத்த வேண்டியது தானே மார்க்கெட் வேல்யூன்னா. உங்களுக்கு அது மார்க்கெட் வியாபாரம் இருக்கும் எல்லாம் ஆகும்னா அம்பேத்கர் எல்லாரும் எடுத்து பயன்படுத்த வேண்டியது தானே. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அது அம்பேத்கரை பேரளவில் நிறைய அதுக்கு முன்னால் உள்ள படங்களை அம்பேத்கர் படங்களை பயன்படுத்திருக்கிறாங்க, அம்பேத்கர் காமிச்சிருக்கிறாங்க, எல்லாம் போயிருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இவங்க எடுக்கிற படங்கள் உள்ள அம்பேத்கரி அரசியல் கண்ணோட்டம் கிடையாதுங்கிற நான். ஒரு தலித் கேரக்டா இருக்கிறாரு, ப்ராட்டஸ்ட் பண்றாருன்னு வருது தவிர அது ஐடியாலஜியா பார்த்தீங்கன்னா ப்ராட்டஸ்ட் இன்டு ரிலிஜன்ங்கிறது ஒரு அம்பேத்கரிஸ்ட் அடிப்படை. அம்பேத்கரிஸ்டாக ஒருத்தர் தன்னை அடையாளப்படுத்திக்கிறாருன்னா அவர் இந்து மத எதிர்ப்பாளராக இருந்தாக வேண்டும். ஒரு அம்பேத்கரிஸ்டான அடிப்படை தகுதி, முதல் தகுதி என்பது அவர் இந்து மத எதிர்ப்பாளர், பார்ப்பன எதிர்ப்பாளர், இந்து கடவுள் அடையாளங்களை எங்கேயுமே நான் வழிபட மாட்டேங்கிறது தான் அவரோட முன் நிபந்தனை. ஒரு அம்பேத்கரிஸ்டா நீங்க வாழணும்னா அப்படி ஆதரவாளராக இருக்கணும், அப்படிதான் இருக்க முடியும். அதுதான் நிபந்தனை. அப்ப தீவிரமான அம்பேத்கரிஸ்டா தன்னை அடையாளப்படுத்திக்கிறவங்க இவங்க இந்து மதத்தை இல்லை, இந்துத்துவாவே எதிர்க்கிறது இல்லை, பாஜக கூட எதிர்க்கிறது இல்லை. முடிஞ்சா திமுக எதிர்க்கிறாங்க, கம்யூனிஸ்ட் கூட எடுக்கிறாங்க மீடியாவில் வந்து பேசும்போது. என்னைக்காவது பாஜக பேசி நான் பேசுறது இல்லை. ரொம்ப தீவிரமா பேசும்போது கூட வாய் திறக்கிறது இல்லை. அப்ப அருந்ததி மக்களுக்கான மாமன்னன் படம் எடுக்கிறவர்கள் உள்ஒதுக்கீடு குறித்து வாய் திறக்கிறது இல்லை. உள்ஒதுக்கீடு யார் ஏத்துன்னு பாத்தீங்கன்னா மாரி செல்வராஜ் ஒரு சமூகம் குறித்து படம் எடுக்கிறாருன்னா அதில் சார்ந்த கிருஷ்ணசாமி அப்புறம் வந்து ஜான் பாண்டியன் போன்றவர்கள் தான் அருந்ததி மக்களுக்கு எதிரான உள்ஒதுக்கீடு கேஸ் போடுறாங்க. அப்ப அது குறித்து மௌனம் சாதிக்கிறாங்கல்ல. அப்ப இது ஜாதி அடையாளமா மாறுது. அப்படின்னா அம்பேத்கரை கண்ணோட்டம் இருந்தால் பொது வெளியில் பேசப்படும் போது ஒரு கலைஞன் கருத்து சொல்லணும். அதுதான் அம்பேத்கர் கண்ணோட்டம். அப்ப அவன் அம்பேத்கர் கண்ணோட்டத்தில் படம் எடுக்கல. அப்ப இந்த தன்னோட வாழ்வியல் சார்ந்த கதையை சொல்லும் போது அதுல ஒரு தலித் அடையாளம் கிடைக்குதே தவிர அது தலித் அரசியலா இல்லைங்கிறத நான் சொல்றேன். அப்ப நீங்க தலித் அரசியல் அம்பேத்கர் கண்ணோட்டம் இருக்குதுன்னு சொன்னா நீங்க சிறுதெய்வ வழிபாடு திருப்பியும் கொண்டு போய் இந்து மதத்துக்குள்ள சொருகுகிற ஜாதி அடிமைத்தனத்தில் சொல்லுகிற அந்த கடவுள் வழிபாடு, சின்ன சிறுதெய்வ வழிபாடு, பூர்வீகமா இருந்த கண்ணோட்டம் அப்படிலாம் காட்டுறதுக்கு வரவே வராது. ஏன்னா பேசிக்கா அம்பேத்கரியோட அடிப்படை அதுதாங்கிறதுனால அது அம்பேத்கர் கண்ணோட்டத்தில் இவங்க யாருமே படம் எடுக்கல. ரஞ்சித் உட்பட அம்பேத்கர் பற்றி நிறைய பேசுறாரு. அம்பேத்கர்னு சொல்றாரு தவிர அவரும் அம்பேத்கர் என்ன சொன்னாருன்னு அவர் சொல்லிவிட நான் பார்த்ததில்லை. அம்பேத்கர் அப்படி சொல்லியிருக்கிறார் அதன் பிரகாரம் சொன்னதில்லை. பௌத்தத்தை இவங்க சொல்றாங்க. பௌத்தம் குறித்தான கண்ணோட்டம் என்பது அம்பேத்கர் அவர் முடிவா தான் மாறுறாரு. அப்ப பௌத்தத்துக்கான முன் நிபந்தனை என்னன்னா அவர் முதல்ல இந்து மத எதிர்ப்பாளராக இருக்கணும், இந்த அடையாளங்களை கடைபிடிக்காம இருக்கணும். அப்ப என்னன்னா இந்து மதத்தில் இருக்கிற ஒருவரை அதிலிருந்து வெளியேற்றுவதற்கு இந்த மதம் சரி கிடையாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவ் தான் பௌத்தத்தை கொண்டு வர்றாரு. அப்ப நீங்க வந்து அம்பேத்கர் போடுகிற 10, 15, 20 கட்டளைகள்ல முதன்மையான கட்டளை என்னன்னா நான் இந்து மதத்தை பின்பற்ற மாட்டேன், கயிறு கட்ட மாட்டேன், குறியீடுகள் வைக்க மாட்டேன், இந்து கடவுள்களை வணங்க மாட்டேங்கிறதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பௌத்தத்துக்கு வர சொல்றாரு. அப்ப நீங்க பௌத்தம் மாறுவது பௌத்தத்தை பரிந்துரைப்பதுங்கல்ல, இந்து மத எதிர்ப்பு பார்ப்பன எதிர்ப்பை பற்றி வாயே திறக்காம வெறும் பௌத்தத்தை மட்டும் ப்ரமோட் பண்ணுவதுங்கிறது அது ஒரு பிழைப்புவாதம். இது சேஃபஸ்ட். பௌத்தம் அம்பேத்கர் சொன்ன பௌத்தத்தை சொல்லிட்டோம்னு சொல்லிட்டா நீங்க இந்து மதம் பிஜேபி இந்து மத எதிர்ப்புல இருந்து நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு இங்க வந்துடலாங்கிறதுல இது அம்பேத்கரையும் கிடையாது. அம்பேத்கருடைய எதிர்ப்பு நீங்க நல்லா தெரிஞ்சீங்க. அம்பேத்கர் சிறு வயதுல இருந்து பௌத்தத்தை புத்தரை படிக்கிறார். திடீர்னு புத்திஸ்டா மாறல. அவர் ஏன் கிறிஸ்துவ மதத்துக்கு போல, ஏன் முஸ்லீம் மதத்துக்கு போல அப்படின்னா அவர் ஒரு இன்டலெக்சுவலா ஆய்வு பண்றாரு. பண்ணும்போது என்ன பண்றாருன்னா இந்திய சமூகத்தில் ஜாதியை பார்ப்பனியம் தான் கட்டமைக்குது, இந்து மதம் தான் கட்டமைக்குது, வேதம் தான் கட்டமைக்குது. அப்போ இந்தியாவில் இருக்கிற வேதத்துக்கு ஜாதிக்கு எதிரான அரசியல் கண்ணோட்டம் யாருக்கிட்ட இருக்குன்னா கிறிஸ்துவ மதத்துல கிடையாது, முஸ்லீம் மதத்துல கிடையாது. எங்க இருந்தா வந்தாங்க ஜாதி பத்தி அவர் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ வார்த்தைக்கு வார்த்தை, வேதத்துல வார்த்தைக்கு பதில், பார்ப்பனியத்துக்கு வார்த்தை, இந்து மதத்துக்கு வார்த்தைக்கு பதில் கொடுத்தவர் வரலாற்றுல புத்தர் தான். அப்ப புத்தர்கிட்ட தான் கான்செப்ட் இருக்குதுங்கிறதுனால தான் பௌத்தத்தை அவர் தேர்ந்தெடுக்கிறாரு. அப்ப பௌத்தத்தை அவர் எப்ப தேர்ந்தெடுத்தாலும் எப்ப மாறுறாருன்னா பின்னால தான் மாறுறாரு. ஏன் அது வரைக்கும் இந்து மதத்துல இருந்தாருன்னா அது ப்ராட்டஸ்ட் இந்து மதத்தை அம்பலப்படுத்துறாரு, இந்து மதத்தை உற்றி தோலுரிக்கிறாரு, கடுமையான விமர்சனங்களை பார்ப்பனியம் குறித்து எழுதுறாரு, வேதம் குறித்து எழுதுறாருல. அப்ப அதை குறித்தெல்லாம் எழுதி முடிச்சு இந்து மத எதிர்ப்பில் இருந்துதான் அவர் பௌத்தத்துக்கு போறாரு. அப்ப அம்பேத்கரோட 99% ஒர்க்கு அவரோட அரசியல் என்பது இந்து மத எதிர்ப்பு தான். இந்துவாக பிறந்தேன், இந்துவாக சாக மாட்டேன்ங்கிறது அவரோட அரசியல். அதை பத்தி எதுவுமே பேசாம நானும் அம்பேத்கரிஸ்தான்னு சொல்லி பௌத்தத்தை பேசுவது என்பது ஒரு பிழைப்புவாதம்ங்கிறத நான் திரும்ப சொல்றேன். இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறாங்க, மாரி செல்வராஜ், வெற்றிமாறன்லாம் படங்கள் எடுக்கிறாங்க. இவங்க இப்படி படம் எடுக்கிறதுனால தான் கவுண்டன்பாளையன்னு ஒரு படம் எடுக்கிறாங்க. இன்னும் சில இந்த மாதிரியான ஆதிக்க சாதி வரக்கூடிய இந்த படங்களை எடுக்கிறது இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு திரையரங்கு உரிமையாளரே பேசுறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆனா மக்கள் அதை ஒத்துக்கலையே. நீங்க எவ்வளவு பேசினாலும் ஜாதியில படம் எடுக்கிறாங்க, மாரி செல்வராஜ் இப்படி எடுத்துட்டார், ரஞ்சித் எப்படி எடுத்துட்டாலும் டாப் டைரக்டரா வந்து மாரி செல்வராஜ், ரஞ்சித் தான் இருக்கிறாங்க. கவுண்டம்பாளையம் ஆட்களையோ அந்த மோகன்ஜி எடுக்கிற ஆளையெல்லாம் அந்த சமூகத்தை சேர்ந்த கூட ஒத்துக்கலையே. அப்ப வந்து நீங்க கமர்ஷியல் வேல்யூ சரி, தமிழ் சினிமாவில் வந்து ஒரு முன்னணி இயக்குனராகவும் யார் இருக்கிறாங்கன்னா பாத்தீங்கன்னா நீங்க ஜாதி படம் எடுக்கிறதா சொல்ற மாரி செல்வராஜையும் ரஞ்சித்தையும் தானே எல்லா ஜாதி மக்களும் பாக்குற படமா அவங்க எடுக்கிறாங்க. நீங்க வந்து ஆல்டர்னேட்டிவா கவுண்டம்பாளையம் அப்புறம் இந்த திரௌபதியில எடுக்கிற யார் பாக்குறாத?
10 பேர் கூட அந்த படத்தை பார்க்கலையே. மக்கள் முற்றிலுமா புறக்கணிக்கிறாங்களா அவங்கள? அதனால அவங்க எடுக்கிறது தான் மிக மோசமான படம் என்பதை மக்களே புறக்கணிக்கிறாங்க. இவங்க படங்கள் வந்து மக்கள் விரும்பி பார்க்குறாங்க. எல்லா சமூக மக்களும் விரும்பி பார்க்குறாங்க. அவங்களுக்கு பின்புலத்தில் என்ன அடையாளம் கொடுத்தாலும், சாதி அடையாளம், அவங்க பின்புலம் என்ன கொடுத்தாலும், அதையும் மீறி அவங்க படம் வந்து இன்னைக்கு ஒரு ஸ்டார் வேல்யூல இருக்குது. மாரி செல்வராஜ் படம், ரஞ்சித் படம் இருக்குதுங்கிறது வந்து சமூகம் அடுத்த கட்டத்துக்கு மாறுது என்பதற்கான அடையாளம் தான். நீங்க பெரிய இருக்கிற ஜாதி செட்டப்பை பாதுகாப்பதற்காக தான் படம் எடுக்கிறேன்னு சொல்ற அவங்க படம் வந்து இனிஷியலா தியேட்டர் கூட கிடைக்கல, பாக்குறதுக்கு ஆளே கூட வரல. இதுதான் திராவிட கான்செப்ட், இதுதான் பெரியார் மண்ணுங்கிறத நான் பாக்குறேன். திரைப்பட உரிமையாளர் சொல்லும்போது எப்படி சொல்றாருன்னா, திரையரங்குங்கிறது சாதிக்கு அப்பாற்பட்டது. எல்லாரையும் விட்டுட்டு தான் திரையரங்குக்குள்ள வராங்க. அங்க இந்த மாதிரி சாதிய குறியீடுகளை கொண்டு வர்றது சரியில்லை. அதனால தான் திரைப்படங்கள்லாம் நீங்க பின்னோக்கி அதை போகுது வந்து அப்படின்ற ரஞ்சித்து கிட்ட சொல்லக்கூடாது, கவுண்டம்பாளையம் ரஞ்சித்து கிட்ட சொல்லணும். அதை நீங்க அவர்கிட்ட தான் சொல்ல வரமாட்டாங்க. அவர் படம் பார்க்க தானே வரல. கவுண்டம்பாளையம் படத்தை ரிலீஸ் பண்ண இடம் கிடைக்கல, தியேட்டரும் கிடைக்கல. ஏன்னா அது எந்த ஒர்த்தா இல்ல. அது ஒரு அந்த உள்ளடக்கமும் சரி, அது படம் பார்க்கல. அந்த மாதிரி படங்களை நம்ம அதை பத்தி பெரிய இதை பார்க்கல. அது இன்சியலா எடுக்கல. அந்த படம் குறித்தான சர்ச்சைகள் பேசப்பட்ட அளவுக்கு படம் பேசப்படலைங்கிறத புரிஞ்சுங்க. நீங்க திரௌபதி படம், இந்த மாதிரியான தலித் விரோதம் கண்ணோட்டத்தோடு கட்டமைக்கிற படம், நீங்க ஜாதி படம்னு சொல்ற நல்லா தெரிஞ்சுங்க. தலித் கான்செப்டோடு எடுக்கப்படுற படங்கள் பெரும்பாலும் மற்ற ஜாதிகளுக்கு எதிராக அந்த படம் இருக்கிறது இல்ல. ஆனாலும் ஜாதி இந்துக்களாக காட்டப்படுற படங்கள் பாத்தீங்கன்னா தலித் மக்களுக்கு எதிராக இருக்கும். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க சமூகத்துல கூட நீங்க பெரும்பான்மையான சமூகம் ஒரு பகுதியில் பெரும்பான்மையான மக்கள் இருக்கிறாங்க, ஏதோ ஒரு பகுதியில் பெரும்பான்மையான ஜாதிகள், எந்த ஊர்ல பெரும்பான்மை ஜாதி இருக்கிறாங்களோ அந்த ஊர்ல நிறைய ரவுடிகள் அந்த ஜாதியில இருந்து வருவாங்க. எல்லா சமூகத்துல இருந்து வருவாங்க. பெரும்பான்மையா இருக்கும்போது தனக்கு ஒரு பின்புலமாக என்ன பண்ணுவார், தன் ஜாதியை பயன்படுத்துவார் ரவுடிகள். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, பெரும்பான்மையா இருக்கிற பகுதிகளில் அந்த ஜாதியிலிருந்து ஒரு ரவுடி வருவாரு. அதுல இன்னொரு பிளஸ், ஜாதி இந்து வந்து பெரும்பான்மையா இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த பெரும்பான்மை ஜாதியிலிருந்து பல ரவுடிகள் வருவாங்க. தன்னோட இந்த மாதிரியான சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு தன் ஜாதியை பாதுகாப்பா பயன்படுத்துறதுக்கு அதை பயன்படுத்துவாங்க. அது ஒண்ணு இருக்குது. அது போக இன்னொன்னு பெரும்பான்மை ஜாதி இந்துக்கள் மத்தியில் பெரும்பான்மை இருந்தாங்கன்னா அதுக்கு மேல ஒண்ணு நடக்கும். என்ன நடக்குன்னா, தலித் விரோதம் நடக்கும். அப்ப பெரும்பான்மையாக ஜாதி இந்துக்கள் இருக்கிற பகுதியில சிறுபான்மையா தலித் மக்கள் இருந்தாங்கன்னா அந்த பகுதியில தான் செருப்பு போட்டு ஊருக்குள்ள வரக்கூடாது, நல்ல உடை உடுத்திட்டு போகக்கூடாது, எங்க ஊர்ல வந்து குளத்துல தண்ணி எடுக்கக்கூடாது, கிணறுல வரக்கூடாதுங்கிற பிரச்சனை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தலித் மக்கள் ரொம்ப குறைவாகவும் ஜாதி இந்துக்கள் எந்த ஜாதி பெரும்பான்மையா இருக்கிறவங்களோ அவங்க பெரும்பான்மையா இருந்தாங்கன்னா அந்த ஊரில் அடிப்படை மனித உரிமை கூட தலித் மக்களுக்கு இருப்பதில்லைங்கிறது இருக்குது. அதே மாதிரி தலித் மக்கள் பெரும்பான்மையா இருக்கிற பகுதியில பாருங்க, அங்க எல்லாரும் கிளம்பி போய் ஜாதி இந்துக்கள் கொடுமைப்படுற ஜாதி இந்துக்களுக்கு வன்முறை நீங்க பார்த்திருக்க முடியாது. மாறாக அதுல இது போல் அந்த ஜாதி இந்துக்கள் மத்தியில இருந்து வர ரவுடிகள் வரா மாதிரி இதுலயும் சில ரவுடிகள் வருவாங்க. இப்ப இங்க இருக்கிற பெரும்பான்மை இருக்கிற சமூகத்துல பயன்படுத்திக்கிட்டு அதன் மூலம் தன் பாதுகாப்புக்கு வருவாங்களே தவிர, தலித் மக்கள் பெரும்பான்மையா இருக்கிற பகுதிகளில் போய் எங்க தலித் மக்களை நீ இழிவுபடுத்துறியா, நீ நியாயமான்னு சொல்லி ஒரு ஜாதி இந்துக்கள் மீது போய் வன்முறை நடத்துற மாதிரி இந்தியாவில் எந்த சமூகத்தையும் நீங்க காட்ட முடியாது. அப்போ இந்த சமூகம் எப்படி இருக்குதுன்னு சொன்னா, பெரும்பான்மையாக ஒரு ஜாதி இந்துக்கள் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட ரவுடித்தனமும் அதிகம் இருக்குது, அதே சமயத்தில் தலித் விரோத அமைப்பும் இருக்குதுங்கிறது இயல்பில் இருக்கு. பாத்தீங்களா, அது சினிமாவில் நகர்றதுன்னு சொல்றேன். அதனால இது நடைமுறையில வந்து அவங்க எவ்வளவு சொன்னாலும் அது உண்மை கிடையாது. இந்த காழ்ப்புணர்ச்சியில் என்னன்னா, ஒரு கதாநாயகனாக தலித்தை போட்டு எடுப்பது அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு பிரச்சனை. மற்றபடி அதனால இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க கதாநாயகரா தலித் இல்லாமல் வேற காமிச்சிட்டீங்கன்னா இவங்களுக்கு வந்து அது சாதாரண சினிமாவாயிடும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு தலித் மக்களுக்காக பாடுபடுற ஒருத்தர் தலித் அல்லாத வேற ஜாதிக்காரரா போட்டு படம் எடுத்துட்டீங்கன்னா ஒத்துப்பாங்க. அதை தலித் மக்களுக்காக பாடுபடுற ஒருத்தர் தலித்தாவே காட்டப்படுறாருல்ல, அதுதான் இவங்களுக்கு ஆத்திரமா இருக்குது அப்படிங்கிறது தான் அதுக்கு அடிப்படையான காரணம். இன்னொரு விஷயம் என்ன கேட்குறாங்கன்னா, நசுக்கப்பட்டோம் பிசுக்கப்பட்டோம்னு சொல்றாங்க. அதெல்லாம் கேலி பண்றது, வேணும்னே நசுக்கப்பட்டோம் பிசுக்கப்பட்டோம்னு சொல்றேன். இவங்க வந்து அந்த சமூகத்துக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, இவங்களே வந்து பெரிய பெரிய காஸ்ட்லியான கார்ல வராங்க அப்படிங்கிறதும் ஒரு டாக் வைக்கிறாங்களே, இது எப்படி? ஏங்க இதுதான் சொல்றேன்ல, அதுக்கு தான் அம்பேத்கர் குறியிட சொன்னேன். அம்பேத்கர் வந்து ஏன் கோட்டு போட்டாரு, ஏன் கால் மேல கால் போட்டார், அவர் தெரிஞ்சுங்க. அவர் வந்து மும்பையில வந்து அவரோட வீடு வாங்கினாரு. மும்பையில எல்லாமே பிளான் பண்ணிருப்பாரு. அவர் எளிமையா வாழணுங்கிறது அவர் வாழ்ந்திருப்பாரு. எளிமையா வாழ்றதுங்கிறது அவர் பெரிய பகட்டா வாழணுங்கிறதுல அவர் திட்டம் கிடையாது. எளிய மக்களுக்காக தன் வாழ்க்கையே அர்ப்பணித்துக் கொண்ட அம்பேத்கர் தன்னோட வாழ்வியலை ரொம்ப ரிச்சா வச்சிருந்தார். பெரிய வசதியான வீட்டுல அந்த கோட் சூட் போட்டிருந்தாரு. ரொம்ப பெரும்பான்மையான ஆதிக்கத்தில் இருந்த உங்களுக்காக இருந்த காந்தி வந்து தன்னோட வாழ்க்கையை எளிமையா வச்சிருந்தாரு. இந்த ரெண்டுக்குள்ள கான்ட்ராடிக்ஷன் இருக்குது. காந்தியின் எளிமைக்குள் உள்ளடக்கம் ஆதிக்கம் இருந்தது. ஆனால் அம்பேத்கரின் அந்த ஒரு ரிச்சான கான்செப்டுக்குள்ளார ஒரு உள்ளடக்கம் என்னவா இருந்தது பார்த்தீங்கன்னா, எளிய மக்களின் வாழ்வியல் இருந்தது. அதனால நீங்க எப்படி வாழ்றீங்கிறது இல்லை. ஏன் அதை வச்சாருன்னா, ஆத்திரமூட்டது இவங்களுக்கு. அப்போ நீங்க காந்தி அப்படி இருந்தா, காந்தி ஒரு சாதாரண ஒரு கோமணம் மாதிரி கட்டிக்கிட்டு சட்டை இல்லாம இருந்தாருன்னா அது தியாகமா பேசப்படுது. அது போல ஒரு உடை அம்பேத்கர் உடுத்தி இருந்தா என்ன பேசியிருப்பாங்க? இழிவா தான் பார்ப்பாங்க. அப்ப இதுதான் அவரோட குறியீடு. ஆமா, காலங்காலமா தலித்துகள் எப்படி இருக்கணுமோ அது போல இருக்கிறாருங்கிற ஐடென்டிஃபுல்ல இருக்கணும் போது எவ்வளவு தூரம் இருக்க முடியுமோ அடி தூள் கலப்பினார்ல. மும்பையில அவர் எங்க வீடு வாங்கினாருன்னு தெரியுங்களா? மிகப்பெரிய கோடீஸ்வரர் இருக்கிற பகுதியில் வீடு வாங்கினார் திட்டமிட்டு.
வாங்க வேண்டாம், இங்க அப்படியே கோட்டு போட வேண்டாம், கால் மேல கால் போட வேண்டாங்க, வீடுனா இங்க வாங்க வேண்டாம்னு மும்பையில் மிகப்பெரிய வீடு எங்க வாங்கினாரு? அங்கதான் வாங்கினாரு. அப்ப மையமா இருக்கிற பகுதியில் போய் குடியேறினார்னா இதெல்லாம் ஒரு என்னன்னா ஒரு கழக அரசியல். ஒடுக்கப்பட்ட மக்கள், புறக்கணிக்கப்பட்ட பகுதிகளில் நாங்கள் இருப்போம் என்கிற அடையாள அரசியலை தலைவர் அம்பேத்கர் தன்னோட எழுத்து பேச்சில் மட்டும் இல்ல, தன்னோட ஒவ்வொரு அசைவுகளையும், பேச்சு, எழுத்து, நடக்கிறது, நிக்கிறது, போறது, திரும்புறது, வாழ்றது வரைக்கும் அவர் எல்லாவற்றிலும் அதை செய்தார் என்பது அந்த குறியீடு. அதனால அது போன்ற குறியீடுகள் செய்யும் போது உங்களுக்கு ஆத்திரம் வருது. நீங்க நல்லா பாருங்க, நீங்க எவ்வளவு தலைவர்களை நீங்க அம்பேத்கரை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஜாதி இந்துக்கள் என்ஜிஓஸ் என்ன பண்ணாங்கன்னா, அம்பேத்கர் ஒரு ஒற்றை அடையாளமா இருந்தார். இந்தியா முழுக்க இருக்கிற நீங்க உற்சாதியா இருக்கிற தலித் மக்கள் மத்தியில் வெவ்வேறு பிரிவுகள் இருக்கும், ஒருத்தர் தொடர்பு கிடையாது, சில நேரங்கள் வன்முறையில் நடக்கும். ஆனா எல்லாரும் இணைக்கிற ஒரு சொல் எதுன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் சொல் இந்தியா முழுக்க தலித் மக்களை இணைக்கிற ஒரு சொல்லாக இருந்தது. ஆனா அதற்குள் என்ஜிஓஸும் அதுபோல் இந்த ஆதிக்க ஜாதியை சேர்ந்த நயவஜமா பல பேர் என்ன பண்ணாங்கன்னா உள்ள போய் ஒவ்வொரு உற்சாதிக்குள்ளார தலைவரை உருவாக்கிட்டு அம்பேத்கர் ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அம்பேத்கர் ரீப்ளேஸ் பண்ணியாச்சுன்னா தனித்தனியா சிஸ்டமா பிரிச்சிடலாங்கிறத ஏறக்குறைய நடைமுறைக்கு அவங்க நடந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்ப விசிக தலைவர் எழுச்சி தமிழர் அவர் உடை நீட்டா உடுத்துறாரு, நல்ல ஷூ போட்டிருக்கிறாரு. அதை பத்தி தமிழர் மணிவன் போன்ற ஆட்கள் எல்லாம் கூட ஒடுக்கப்பட்ட மக்கள் தலைவராக இப்படி உடை உடுத்துறாரு, இப்படி ஷூ போடுறாருன்னு சொன்னா இந்த கண்ணோட்டம் இயல்பா இருக்குது. நீங்க நல்லா தெரிஞ்சீங்க, தலித் மக்களோட வாழ்வியல்ல எங்க வன்முறை நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே பழைய மாதிரி கிழிஞ்சு போன உடை, இடுப்புல கட்டின துண்டு, ரொம்ப அப்படியே இருக்கிறாங்கன்னா அந்த ஊர் அமைதியா இருக்கும், சுமூகமா. எங்க தலித் மக்கள் மீது வன்முறை நடக்குதுன்னா, வெள்ளையும் சொல்லியுமா மக்கள் மாறுறாங்க, இடஒதுக்கீடுல வேலை வாய்ப்பு கிடைச்சு படிச்சுட்டாங்க, நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா வெள்ளையும் சொல்லியுமா ட்ரெஸ் பண்றாங்கன்னு பார்த்தா அதை பார்த்தாதான் வன்முறை நடக்குது. தர்மபுரியில் நடந்த வன்முறை இருக்கு பாத்தீங்களா, தர்மபுரியில் நடந்த வன்முறையில் ஒரு உயிர் சேதம் கூட கிடையாது. மாறா என்ன தெரியுமா, அவங்க வீடுகள் இடித்து, தலித் மக்களோட வீடுகள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது, அவங்க வீட்டு டிவிகள் வடிச்சு நொறுக்கப்பட்டது. அப்படி என்னன்னா நம்மளோட வசதியா இருக்கிறான் அப்படிங்கிற கண்ணோட்டம் உறுத்திக்கிட்டே இருக்குதுங்கிற அந்த ஜாதிய உளவியல் இருக்கு பாத்தீங்களா, அந்த உளவியல் ஒவ்வொருவரோட வர்க்க நிலை, அவங்களோட பொருளாதார பின்புலம், அவங்களோட நிலை சார்ந்தது இயங்குது. அப்போ நீங்க ரொம்ப கடுமையான தலித் வன்முறை நிகழ்த்துற ஒருவர் பாத்தீங்கன்னா அவர் வீடுகளை போய் அடிக்கிறது, உடைக்கிறது, டிவி உடைக்கிறதுலாம் பண்றாரு. அது பண்ண முடியாதவர் என்ன பண்றாரு, இது போன்ற நல்ல உடை உடுத்துறாங்க அப்படின்னு அறிவாளியா இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, நாகரிகமா இது போல ரெண்டுமே ஒண்ணுதாங்கிறேன், ரெண்டுமே ஒண்ணுதான். இன்னொரு பக்கம் என்னன்னா, இப்போ வெற்றிமாறன் அவர்களுடைய படைப்பு ஒரு மாதிரியாகும், மாரி செல்வராஜ் ரஞ்சித்துடைய படைப்பையும் வேறுபடுத்தியும் பாக்குறது இருக்குல்ல, இதை இது இருக்கு. அது வெற்றிமாறன் தலித் இல்லைங்கிறதுனால அப்படி பாக்குற கண்ணோட்டம் இருக்கு. ஆனா அவரை ஏன் இந்த லிஸ்ட்ல சேர்க்கிறாங்கன்னா, அவர் கதாநாயகனா அந்த படத்துல ஒரு தலித்தை காமிச்சாரு அப்படிங்கிறதுனால காட்டுறாங்க. அந்த படத்தை நான் பார்த்தேன். அந்த படத்தையும் நான் எப்படி பார்த்தேன்னா, இவங்க இப்ப இந்த படத்துல ஒரு கதாநாயகனா தலித்தா போட்டாங்கல்ல, அது மாதிரி ஒரு கதாநாயகனா தலித்தாவே ஐடென்டிஃபை பண்ணாருங்கிற முறையில் அதை நான் கொண்டாடினேன். அதை நான் அப்ப பார்த்தேன். அதுல போடுறாரு. அதுக்கப்புறம் ஆதிக்க ஜாதியை சேர்ந்தவர்களோ ஒரு கதாநாயகனாக தலித்தா இருக்கிறவர் அடிக்கிறாரு, காலனி கொண்டு அடிக்கிறாரு, காட்சி வைக்கிற துணிச்சலோடு அவர் பண்ணாருங்கிறது ரொம்ப தைரியம் உள்ள ஒரு விஷயங்கிறதுனால அதை நம்ம வரவேற்கிறோம். ஆனா அதுவும் தலித் கான்செப்ட்ல இல்லை, அதுக்கும் அம்பேத்கர் அரசியலுக்கும் தலித் அரசியலுக்குமே இல்லை. அந்த படம் நல்லா பாத்தீங்கன்னா ஒரு எதுக்காக துவங்குது, எதுல முடியுதுன்னு பாத்தீங்கன்னா, துவங்குறதுக்கு நேரு அந்த படம் முடியுது. அப்படியே தலித் கான்செப்டுக்கு விரோதமா அந்த படம் முடியுது. கல்விதான் எல்லாருக்கும். ஆமா, அதுல நீங்க நிலந்தான் ஆரம்பிக்கும் படம் ஓப்பனிங்ல இருந்து அந்த படம் என்ன சொல்லுதுன்னா, நில உரிமைக்காக 2 தலைமுறையா பல உயிர்கள் சாகுது, ஊரை விட்டு போறாங்க, அவ்வளவு உயிர் தியாகம் பண்ணி அவ்வளவு போகுது, நிலம்தான் நமக்கு அப்படின்னு வருது. படம் முடியும் போது என்ன முடியுதுன்னா, நமக்கு கல்வி தாண்டா முக்கியம்னு சொல்லி சும்மா கொடுத்துட்டு வந்தா கூட நிலம் திருப்பி நம்ம கிட்ட வந்துட போகுதுன்னு உயிரை பணைய வச்சு பத்திரப்பதிவு ஆபீசர் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வராங்க. இது இன்ட்ரோலுக்கு முன்னாலே நீ நிலத்தை எழுதி கொடுத்துருந்தா படமே பாதியில் முடிஞ்சிருக்குமே, எதுக்கு தேவையில்லாது இது? அப்ப இது என்ன, நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஒரு படத்தை இவ்வளவு நேரம் 99% வரைக்கும் நிலம்னு சொல்லி 2 தலைமுறையை பலி கொடுத்துட்டு இவ்வளவு ப்ராட்டஸ்ட் பண்ணிட்டு கிளைமேக்ஸ்ல கல்விதான் முக்கியம் முடிக்க வேண்டிய, கல்வி முக்கியம் தான். அப்ப கல்வி முக்கியமா இருக்கிறவங்க நிலம் முக்கியம் இல்லையா? நிலம் வச்சிருக்கிற ஜாதி இந்துக்கள் எல்லாரும் படிக்காம இருக்கிறாங்களா? படிக்கவும் இருக்கிறாங்க, நில உடைமையாளரும் இருக்கிறாங்கல்ல. அப்ப இது கிடையாது. அப்ப இவங்களுக்கு என்னன்னா புரிதல் தன்மை நான் பார்க்கிறேன். அவர் சாதிய கண்ணோட்டத்தில் சொல்லிட்டாருன்னு நான் சொல்லல, அவருக்கான புரிதல், இந்த புரிதல் தன்மை உங்களுக்கு சாதி ஒழிப்பு குறித்தான சாதி எப்படி இயங்குதுங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். தலித் மக்களோட வாழ்வியல் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுப்பதுக்குள்ள மாதிரி ஜாதி இந்துக்கள் எப்படி இயங்குறாங்க, ஜாதி சிஸ்டம் எப்படி இயங்குது, எங்கெல்லாம் தலித் வன்முறை நடக்குது, எங்கெல்லாம் தலித் வன்முறை நடக்கலைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சென்னையில தலித் வன்முறை நடக்காது, ஏன்னா பெரும்பான்மையா இருக்கிறாங்க. தலித் மக்கள் பெரும்பான்மையா இருக்கிற பகுதியில் தலித் மக்கள் மீது வன்முறை நிகழாது. முதல்ல சொன்ன மாதிரி தலித் மக்கள் எங்க சிறுபான்மையா இருக்கிறாங்களோ அங்க நீங்க பஞ்சாயத்து தலைவர் நிற்க முடியாது, நீங்க ரோட்ல செருப்போட்டு போக முடியாது, அங்கதான் நடக்குது. அப்ப அந்த அரசியல் எடுத்து பேசுவதுங்கிறது முக்கியமானது. அப்ப இதெல்லாம் நான் சுத்தி வளைச்சவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா, அவரு வெற்றிமாறன் கிட்ட கொஞ்சம் லேசான ரிசம்பிள்ஸ், தமிழ் தேசிய ரிசம்பிள்ஸ் இருக்குது அவர்கிட்ட. அதனால அவர் என்ன பண்றாரு, இந்த இந்து மத நல்லா தெரிஞ்சுங்க, சாதி அம்பேத்கர் சும்மா இதுக்காக சொல்லல, அவரு இந்துவாக பிறந்தேன் இந்துவாக சாக மாட்டேன்னு ஏன் சொன்னார்னா, இந்த இந்து மதம் தான் என்னை கொண்டு போய் அடிமைப்படுத்தி வச்சிருக்குது.
ஊர் வேறு சேரி வேறுன்னு வச்சது அப்படிதான். அப்ப என்ன காலம்பூராக இந்து மதத்துக்குள்ள இருந்தோம்னு சொன்னா நம்மளை ஜாதி இந்துக்களுக்கு அடிமை சேவகம் ஊர் வேறு சேரின்னு ஒண்ணு உருவாக்கப்பட்டது எதற்குன்னா ஊர் மக்களுக்கு சேவகம் செய்வது. அவங்களுக்கு தனி வாழ்க்கை கிடையாது. உங்களுக்கு தெரியுமில்ல, ஊர் வேறு சேரி வேறு இந்தியா முழுக்க ஒரே மாதிரி இருக்குங்க. தேசிய அடையாளமா இருக்குது. அது எதுக்காக இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஊர் மக்கள் விவசாயம் செய்வதற்கு, ஊர் மக்கள் மாட்டை வளப்படுத்துவதற்கு, அவங்க வயல்ல வேலை பார்க்கறதுக்கு, மாட்டை குளிப்பாட்டுறதுக்காக தான் சேரிங்கிற கான்செப்ட் இருக்குது. அதுக்காக தான் இருக்குது. அப்ப இந்து மதம் இருக்கிற வரைக்கும் இந்த கான்செப்ட் இருக்குன்னு அம்பேத்கர் உடச்சி பேசுறாரு. அப்ப இந்து மதத்தை வெளியேறினா தான் நீ போக முடியும். இந்து மதத்தை சீர்திருத்தினா ஒரு போட்டும் திரும்பி அதில் தான் நீங்க சரணாகதி அடைகள் தான் அவர் இந்து மத எதிர்ப்பை பேசினாருங்கிற அதுக்குள்ளே இவங்க வர்றதுக்கே இல்லை. அதை பத்தி உங்களுக்கு யோசனையே இல்லை. வெற்றிமாறன்ட்டு அந்த கண்ணோட்டம் இல்லை. அப்ப நீங்க ஜாதி ஒழிப்பு வரணும்னு சொன்னா நிலமோ அல்லது கல்வியோ மட்டும் இல்லை, நிலமும் கல்வியும் தேவை. அது நிச்சயம். லட்சியம் தெரியுமா? ஜாதி ஒழிப்பு தான் லட்சியம். அப்ப இடஒதுக்கீடு என்பது நிச்சயங்க. அந்த இடஒதுக்கீடுக்குள்ளார உங்களுக்கு நிலம் கல்விங்கிறது இடஒதுக்கீடுக்குள்ள வருது. ஆனா லட்சியம் எதுனா ஜாதி ஒழிப்பு. அப்போ இடஒதுக்கீடு இப்போ இருக்கிற அரசுக்குள்ளார நமக்கான கல்வி உரிமை ஜாதி ஒழிகிற வரைக்கும் நான் படிக்காம இருக்க முடியாது. ஜாதி இருக்கிற வரைக்கும் நான் நடுத்தரில் உட்காந்துருக்க முடியாது. அது எப்போ ஒழியுமோ தெரியாது. அது வரைக்கும் ஜாதி ஒழிப்பு போராட்டம் நடத்திக்கிட்டு நம்ம படிக்காம அப்படியே உட்காந்துருக்கணுமா அப்படின்னு கிடையாது என்பதற்காக தான் பெரியார் அம்பேத்கரும் இருக்கிற அரசுக்குள்ளே இடஒதுக்கீடு கோரிக்கை வச்சாங்க. ஜாதி ஒழிகிறது லட்சியம் அவங்களுக்கு. அதுக்கு நிச்சயம் கல்வி வேலைவாய்ப்பு கொண்டு போனாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா லட்சியத்துக்கு போற பாதையவே நிச்சயமா காட்டுறாங்க. கல்வி வேலைவாய்ப்பு தான் ஜாதி ஒழிக்குங்கிறாங்கல்ல. கல்வி வேலைவாய்ப்பு ஜாதி ஒழிக்காது. அது உரிமைகளை பெற்றுத்தரும், அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். நீங்க நல்லா தெரிஞ்சுங்க. ஜாதி சிஸ்டம் இயங்குற தன்மையில் அம்பேத்கரோட படித்தவர் யார் இருக்காங்க? அம்பேத்கர் உதாரணம். அம்பேத்கர் அரசியல் சட்டத்தை அவர் எழுதினாரு. இந்தியாவின் பெரிய அறிவாளிக்கான குறியீடு அவர் தான். ஆனா அவர் சிலை தான் அடிக்கப்படுது. ஏன் அடிக்கப்படுது? காந்தி சிலை அடிக்கப்படுதா? படிக்கவே கூடாதுன்னு பள்ளிக்கூடத்தை முன்னார் ராஜாஜி சிலை அடிக்கிறாங்களா? இல்ல இது இது ஒரு ஒப்பீடா இல்லையா? அதை செய்யணும்னு தோன்ற மாதிரி இல்லைங்க. நான் என்ன சொல்றேன்னா அம்பேத்கர் படித்தவர் தானங்க. ஏன் அவர் சிலை அடிக்கிறாங்க? படிச்சா ஜாதி ஒழிஞ்சிரும்னா அம்பேத்கருக்கு எதிரான வன்மம் ஏன் சமூகத்தில் இருக்குது? அவர் வர படிச்சவர், அதிகாரத்தில் இருந்தவர், சட்ட அமைச்சராக இருந்தவர். ஆனா அவர் மேலே கோவம் வருது. அப்ப ஜாதி நீ படிப்பதனாலேயோ அதிகாரத்தில் இருப்பதனால் மட்டும் ஜாதி ஒழிஞ்சிடாது. தலித் மக்கள் மீது பிரச்சனை தீர்ந்துடாது. அப்ப என்னன்னா இங்க ஜாதியை பாதுகாக்கிற இந்து மதம் இருக்குது. அது ஒழிஞ்சாதான் அம்பேத்கர் அவரே ஒரு உதாரணம். அதுக்கு அதிகாரம் தேவை, கல்வி தேவை, வாழ்வியல் வளத்தை அடுத்து கொண்டு போனா. ஆனால் ஜாதி ஒழிப்புக்கு தீரணும்னு சொன்னா இந்து மதத்திலிருந்து வெளியேறுவதுதான் தீர்வு என்பதை அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார். அதுக்கு இவங்க போறதே கிடையாது. அப்ப அது பத்தியான புரிதல் உங்களுக்கு கிடையாது. நில உடைமை இருந்தாலும் சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்சுங்க. தலித் மக்கள் மீது வன்முறையை நிகழ்த்துகிற சாதிகள் பெரும்பாலும் நில உடைமை சாதியே கிடையாது. வட மாவட்டத்தில் எடுத்துட்டீங்கன்னா வட மாவட்டத்தில் தலித் மக்கள் மீது பெரும்பான்மையை அந்த ஜாதி இருக்குது. அந்த ஜாதி வன்முறை நிகழ்த்தும். பெருநில வறுமையை இருக்கிற சாதி தான் நடத்துது. தென் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிலவுடைமை சாதி கிடையாது. நிலவுடைமை சாதி எங்க இருக்குது பார்த்தா மேற்கு மாவட்டத்தில் மட்டும் தான் இருக்குது. மேற்கு மாவட்டத்தில் நிலவுடைமை சாதி மட்டும் தான் அறுதி மக்கள் வன்முறை நிகழ்த்துது. மற்ற சமூகத்தில் கிடையாது. ஏன் அதை நிகழ்த்துதுன்னா எந்த ஜாதி இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்கிறார்களோ அவர்கள் ஜாதி கடமையை நிறைவேற்றுவார்கள். தலித் வன்முறைங்கிறது அதோட கான்செப்ட். அப்ப அதுதான் பெரும்பான்மை தான் தீர்மானிக்குது. அப்ப என்னன்னா இந்த படிநிலையில் மேல இருக்கிற ஜாதிக்கு போகாம இருக்கிறத தடுக்கிற வேலையை ஒவ்வொரு ஜாதி பெரும்பான்மைக்கு ஜாதி நிகழ்த்தும். எந்த ஜாதி அங்க பெரும்பான்மையா இருக்கோ அதுதான் நிகழ்த்துங்கிறது தான் அது அடிப்படை. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா தான் செய்ய முடியும். பல பகுதியில் நிலவுடைமையா இருக்கிற தலித் மக்கள் மீது நிலமற்ற தலித் அல்லாதவர் வன்முறை நிகழ்த்துறாங்க. அப்ப நிலம் அதுக்கு தீர்வா? அப்ப எது தீர்வு? செங்கல் சூளையில ஒரு தலித்தா இருக்கிறாரு, நான் தலித்தா இருக்கிறாருன்னு சொன்னா 2 பேருக்குமே 2 ரூபா தான் சம்பளம்னு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு அடிமையா வச்சிருக்கிறாங்கன்னு. ஆனா அந்த 2 ரூபா வாங்குற நான் தலித்து ஒரு தலித்தை தன்னோட பட்டமா பார்ப்பார். உண்டா இல்லையா? இன்னும் சிறப்பா சொன்னா ஒரு முதலாளியா இருக்கிற ஒரு தலித் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட தொழிலாளியா ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொன்னா முதலாளியா இருக்கிற தலித்தை விடவும் தொழிலாளியா இருக்கிற ஒரு தலித் அல்லாதவர் தன்னோட உயர்வானவரா பிறப்பல கருதுவாருங்கிற சமூக அமைப்பு இருக்கு பாத்தீங்களா? அதுதான் தீர்மானம். ஒரு பார்ப்பனியர் ஏன் வறுமையில் இருந்தாலும் மதிக்கக்கூடியவரா இருக்கிறாரு? பார்ப்பனர் அல்லாத சமூகத்தை சேர்ந்த யாரா இருந்தாலும் அவர் பெரிய பெரிய பணக்காரரா இருந்தாலும் கூட ஒரு பார்ப்பனரை பார்த்தாருன்னா அரசியல் சாமி அப்படின்னு கும்பிடுறாருல்ல, அவரு விதிக்கிறாருல்ல. இது ஜாதியை இந்து சமூகம் கட்டமைக்குது. அப்ப இந்து மதத்தில் இருக்கிற வரை நீங்க ஜாதியை ஒழிக்க முடியாது. இந்து மதத்தை விட்டு வெளியேறுவதுதான் அதற்கு தீர்வு. இந்த சிறு தெய்வம், வட்டார தெய்வம், கிராம தெய்வம் இதெல்லாம் அது கிடையாதுங்கிறது திரும்ப 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 அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார், பெரியார் சொல்லியிருக்கிறார். அவங்களுக்கு என்ன விருப்பமா இந்து மதத்துக்கு எதிராக கருத்து சொல்லணும்? அவங்க ஒருவரை கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்தினாங்க. அதுக்கு பிற்பாடு கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்துவதன் மூலமாக நமக்கு திருப்பும் அதுக்குள்ளே கொண்டு போய் மக்களை சொறிவிடுறோங்கிறதால அம்பேத்கர் என்ன பண்ணாரு? 28க்கு அப்புறம் கோயில் நுழைவு போராட்டத்தை நிப்பாட்டிட்டு அவங்க என்ன பண்ணாங்க? பெரியார், அம்பேத்கர் 2 பேருமே இந்து மதத்துக்கு எதிரான பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாங்க. மத மாற்றத்தை கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. அப்ப இதை புரிஞ்சுக்கணும். இந்த கண்ணோட்டம்லாம் அவர்கிட்டயும் இல்லை. அப்ப நீங்க என்ன சொல்ற விஷயத்துல நீங்க என்ன பண்றீங்கன்னா எப்படி வாழ்றாங்க வாழ்வியல் அவர் விடுதலை படம் கூட அது சார்ந்து வந்திருக்குது. அதே போல் ஒரு வெற்றிமாறன் தென் மாவட்டத்தில் நடக்கிற தலித் அட்ராசிட்டிஸ் காமிச்சு அதுல அந்த அந்த தலித் கேரக்டர் 2 சமூகமா ஒன்று பள்ளர் சமுதாயமோ அல்லது அறுதை சமுதாயம் 2ம் புரியுற மாதிரி ஒரு கேரக்டர் உருவாக்குறாரு. ஆதிக்க ஜாதியில ஒரு பெரும்பான்மை ஆதிக்க ஜாதி, இன்னொரு நிலவுமை சார்ந்த ஒரு தெலுங்கு பேஸ் கொண்ட ஆதிக்க ஜாதியும் அடையாளப்படுத்துற மாதிரி 2 விஷயத்தையும் பண்ணியிருக்கிறாருங்கிறது கருது. அதே மாதிரி வட மாவட்டத்திலே ஒரு படம் பண்ணணும். வட மாவட்டத்தில் இருக்கிற அட்ராசிட்டி சார்ந்து பண்ணணும். இங்கதான் தலித் அல்லாத கூட்டமைப்பு உருவாக்கின தலைவர்லாம் இங்கதான் இருக்கிறாங்க. அப்ப இங்க பண்ணணும் அவரு.
ஆனா வட மாவட்ட கான்செப்ட்ல விடுதலை படத்துல வட மாவட்ட கான்செப்ட்ல வந்து முற்போக்கு கான்செப்ட் காமிக்கிறாரு. இங்க வந்து நக்சல்பாரி அமைப்பு இருந்த விஷயம் அந்த விடுதலை படத்துல அது பாக்குறாரு, அது காட்டுறாரு. வீரப்பன் பின்புலம் கொண்ட கதையாத்தான் அவரு அங்க இருக்கிற மலையில போலீஸ் அட்ராசிட்டிஸ் நடக்குது கூட அவர் வந்து வேற எது காமிச்சாலும் வீரப்பனை தான் அந்த கதாநாயகனை விஜய் சேதுபதி வீரப்பனா தான் அது வீரப்பன் கதையோட வீரப்பனை தான் பார்க்கப்படுது. அப்ப வீரப்பனு வட மாவட்டத்துல வந்து இந்த பெண்ணாகரம் இந்த பக்கத்துல இருந்த நக்சல்பாரி அமைப்பு ஒரு முற்போக்கு அம்சமா காட்டுற கண்ணோட்டம் அவர்கிட்ட இருக்குது. அப்ப நீங்க அந்த பக்கத்திலேயே தலித் அட்ராசிட்டிஸ் காமிச்சீங்கன்னா தலித் அல்லாத கூட்டமைப்பு உருவாக்குன்னு வட மாவட்டத்துல உருவாக்கி இருக்கிறாங்க. அது விடுதலை படத்துல அடுத்த படத்துல அது இருக்குமான்னு தெரியல. அப்படி இல்லைனாலும் வட மாவட்டத்தில் இருக்கிற தலித் அட்ராசிட்டிஸ்க்கு எதிராக வட மாவட்டத்தில் தலித் அல்லாத கூட்டமைப்பு உருவாக்கிய தலைவர்களுக்கு எதிராக அவர் படத்தை உருவாக்கணுங்கிறத நான் வேண்டுகோளாவது வைக்கிறேன். நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.